நான் வந்து ஒரு 3 வாரமாக வந்து இந்தியாவுக்கு போயிருந்தேன். அங்கே போயிருந்த போது நான் வந்து கந்தசாமி கோயில் அப்படின்னு ஹைகோர்ட்டில் இருக்கு, சென்னை உயர் நீதிமன்றம் அங்கே இருக்கு, அந்த கோயிலுக்கு போயிருந்தேன். இந்த கோயில்ல என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரும வியாதிகளால் பாதிக்கப்பட்ட தோல் வியாதி இருக்கிறவங்க இந்த கோயில்ல இருக்கிற சரவண பொய்கையில வெள்ளக்கட்டிகள், வெள்ளம் இருக்கு இல்லையா, சக்கரை பொங்கல் எல்லாம் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த வெள்ளக்கட்டிய அந்த கோயில் குளத்துல கரைச்சிங்கன்னா உங்களுடைய சரும நோய்கள், கட்டிகள் அதெல்லாம் சுத்தமா காணாம போயிடும். இது இந்த கோயில்ல இருக்கிற ஒரு தனித்துவம். மேலும் இந்த கோயிலுடைய தல வரலாறு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு முனிவர் காஞ்சிபுரத்துல இருந்து சென்னைக்கு வந்துகிட்டு இருக்காரு. அப்படி வர வழியில சத்திரத்துல தங்கி, நைட்டு நேரம் ஆயிட்டதுனால சத்திரத்துல தங்கி தூங்கிட்டு இருந்த போது அவர் கனவுல முருகன் தோன்றி, நான் வந்து ஒரு பாம்பு புத்துல சிலையா இருக்கேன், என்ன அந்த பாம்பு புத்துல இருந்து எடுத்து எனக்கு கோயில் கட்டு அப்படின்னு சொல்லிட்டார். அடுத்த நாள் இந்த முனிவர் எந்திரிச்சு போய் கனவுல வந்த அந்த இடத்துல போய் பார்த்தா அங்க பாம்பு புத்து இருந்தது. அந்த பாம்பு புத்துக்குள்ள முருகன் சிலையும் இருந்தது. அந்த சிலையை கொண்டுகிட்டு இவர் அவர் ஊருக்கே கொண்டு போய் கோயில் கட்டணும்ன்றதுக்காக தூக்கிட்டு வந்துகிட்டு இருந்திருக்காரு. அப்படி வர வழியில இந்த பர்டிகுலர் இடம் உயர் நீதிமன்றம் சென்னை, அந்த கந்தசாமி கோயில் இருக்கிற அந்த இடத்துல அந்த முருகனை கீழே வச்சிருக்காரு. வச்சுட்டு அன்னைக்கு நைட் அங்க தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு அதை எடுக்க பார்த்தா முருகன் வரல. அங்கேயே முருகன் தங்கிட்டார். முருகன் தானா விரும்பி இந்த இடத்துல நின்னதுனால இந்த கோயில்ல மட்டும் சாமிக்கு வந்து பீடமே இருக்காது. பீடம்னா ஸ்டேஜ். ஸ்டேஜ் இல்லாம சாமி தானா நிப்பார், தரையிலேயே நின்னுட்டு இருப்பாரு. நீங்க போய் பார்க்கலாம். இந்த கோயில்ல வந்து இது ஒரு தனி சிறப்பு, கடவுளா விரும்பி நின்ன இடம். அதுவும் இல்லாம சென்னையிலும் சுற்று வட்டாரங்களிலும் இருக்கக்கூடிய தோல் வியாதி, சரும வியாதி உள்ளவங்க மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டாலும் இந்த கோயிலுக்கு போய் வெள்ளக்கட்டியை கரைச்சிங்கன்னா உங்க கட்டிகள் எல்லாம் காணாம போயிடும், உங்க சரும நோய் நீங்கிடும். உங்களுக்கு நேரம் இருந்தா போய் பாருங்க. நன்றி.